நீ ஒரு திமுகவோட தொங்கு சதை. ஏதோ ஒரு கர்மத்துக்கு உன் கூட சேர்ந்து கூத்தடிச்சு உன் கூட சேர்ந்து கொள்ளடிச்சதுனால இன்னைக்கும் உன்னை கூட வச்சுன்னு தூக்கி சுத்தின்னு இருக்கிறானுங்க இந்த திமுக திருட்டு பயலுக. அவன் ஒரு மொல்ல மாதிரி நீ ஒரு முடிச்சரிக்கி, 2 பேரும் சேர்ந்து 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈழ தமிழர்களை கொண்டு குவிச்சிங்களடா. அப்புறம் உனக்கெல்லாம் என்னடா தார்மீகம் இருக்கு தமிழ்நாட்டில் போட்டி போறதுக்கு? வெக்கமே இல்லை. டிவிங்க கலைஞர் டிவின்னு ஒன்று கொடுத்தான்ல, அதுல வந்த வெனதான் இன்னைக்கு வந்து 10.25 லட்சம் கோடி கடன்ல வந்து நிக்குது தமிழ்நாடு. எப்படி அடைய போறீங்க? இதுக்கெல்லாம் பேசாத இந்த கார்த்திக் இவன் ஏன் கூடவே இருக்கிறிய? இது தப்புன்னு உன்னால சொல்ல முடியுமாடா? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படியே மயிர் மண்டையில வளர்ந்துருக்குதுன்னு சொல்றிய, ஏன் இது தப்புன்னு உனக்கு சுட்டி காட்ட தெரியாதா? காரைக்குடி தொகுதியில அண்ணன் சீமான் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. ஆனா அவர் வந்து போட்டியிட்டு ஜெயிச்சாலும் காரைக்குடி பக்கமே வரமாட்டாரு. அவர் வந்து அன்னைக்கு திருவெட்டூர்ல வந்தாரு, இன்னைக்கு வந்து காரைக்குடி நிற்கிறாரு, அவருக்கு போடுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் சொல்லிருக்காரு. இதை நீங்க எப்படி ஐயா பாக்குறீங்க? பார்த்த அந்த இடத்துல எதிரில் நம்ம நின்று இருந்தோம்னா அந்த இடத்துல செருப்பை கழட்டி செவுள் மேலே கொடுத்துட்டு தான் அடுத்தது பேசியிருக்கணும். இவெல்லாம் வந்து பொதுமக்கள் சேவையை பற்றி பேசுகிறான் பார்த்தீங்களா? இவனை அந்த இடத்துலயே அடிச்சிருக்கணும், அந்த செருப்பால் அடிச்சிருக்கணும். இவன் குடும்பமே புரோக்கர் குடும்பம். இவன் அப்பா ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கரு, இவங்க அம்மா ஒரு புரோக்கரு. இவன் இந்த 2 புரோக்கருக்கு பிறந்த எச்ச புரோக்கர் தான் இந்த நாய். இவன் அப்படி நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசினா நீ பெரிய அறிவாளியடா. நீ என் அறிவட்ட நாயை இங்கே இருக்கிற பாமர மக்களோட வயிற்றுல அடித்து சுரண்டி சம்பாரிச்ச காசை தானே உங்கள் ஒப்பம் தீட்டு போய் உனக்கு பணம் கட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் அமெரிக்காவில் உட்கார வச்சு படிக்க வச்சான். நீ அதனால பெரிய மயிருன்னு நினைச்சிடாத. இங்கே ஒன்னே விட பல மடங்கு அறிவாளிலாம் இன்னும் வாய்ப்பு கிடைக்காம செத்துட்டு இருக்கிறான். உங்க அம்மா எத்தனை மருத்துவ கனவோட இருந்த மாணவர்களை உங்க அம்மா சாவடிச்சா தெரியுமா? உங்க அம்மா தான் சாவடிச்சாத. உங்க அம்மா போய் நீட்டு தேர்வு ஆதரிச்சு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி அதை உறுதிப்படுத்தி இன்னைக்கு எத்தனையோ மருத்துவ கனவோட இருந்த மாணவர்களை கொண்டு குவிச்சிருக்கிறான் உங்க அம்மா. சரியா? உங்க அம்மா ஒரு புரோக்கரு, உங்க ஒப்பம் ஒரு புரோக்கரு, நிதியமைச்சரா இருந்து அவன் திருடாத திருட்டாடா. சரி, உங்க ஒப்பம் இத்தனை வருஷமா வந்து நிதியமைச்சரா இருந்திருக்கிறான், எம்பியா இருந்திருக்கிறான், எல்லாத்துலயும் பொறுப்புல தானே இருந்துக்கிறான். பொறுப்பு இல்லாம சும்மா ஒரு நாள் இருந்ததில்லை. அப்படி நீ பொறுப்புல இருந்த நீ காரைக்குடி என்னத்தை தூக்கி நிறுத்திட்டேன்னு சொல்லு பார்ப்போம். நீ இந்நேரம் நீ கிழிச்ச கிழியா இருந்ததுன்னா சிவகங்கை மாவட்டமே அப்படி செல்வம் கொளிக்கிற மாவட்டமா மாறி இருக்கணும்டா. தண்ணிக்கு நக்கின்னு உட்காந்துருக்காங்கடா. தண்ணி குடிநீர் இல்லாம நக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. தொழில் இல்லாம அவன் நான் மாவட்டத்தை விட்டு வேற எங்கெங்க போயிட்டு இருக்கிறான். எந்த வேளாண்மை ஒழுங்கா நடக்கலாங்க. இதுல நீ என்ன பெருமை அடிக்கிற? நீ என்ன கிழிச்சிட்ட சொல்லு? நீ அந்த இடத்துல பிறந்ததுனால நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், உன்னால லிஸ்ட் போட்டு சொல்ல முடியுமாடா? ஃபர்ஸ்ட் பேசுற அருகதை உனக்கு இருக்குதா? இல்ல உங்க காங்கிரஸ் கட்சிக்கு என்ன திராணி இருக்குது? இந்தியாவில இருந்து தொடச்சி எறியப்பட்ட ஒரு பன்னாட கட்சி, ஒன்னுத்துக்கு புரோஜனம் இல்லாத எச்ச கட்சி ஆகி போச்சு. இப்ப ஏதோ ஒரு இந்தியா முழுக்க ஆட்சி செஞ்ச நீ இன்னைக்கு வெறும் 3 மாநிலத்துல ஆட்சி செய்யற. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீ கிழிச்ச கிழி என்ன தெரியல? நீ ஒரு திமுகவோட தொங்கு சதை. ஏதோ ஒரு கர்மத்துக்கு உன் கூட சேர்ந்து கூத்தடிச்சு உன் கூட சேர்ந்து கொள்ளடிச்சதுனால இன்னைக்கும் உன்னை கூட வச்சுன்னு தூக்கி சுத்தின்னு இருக்கிறானுங்க இந்த திமுக திருட்டு பயலுக. அவன் ஒரு மொல்ல மாதிரி நீ ஒரு முடிச்சரிக்கி, 2 பேரும் சேர்ந்து 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈழ தமிழர்களை கொண்டு குவிச்சிங்களடா. அப்புறம் உனக்கெல்லாம் என்னடா தார்மீகம் இருக்கு தமிழ்நாட்டில் போட்டி போறதுக்கு? வெக்கமே இல்லை. தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டை பிச்சை எடுக்கிறிய. இந்த பிச்சை எடுத்து நீ மூத்திரம் குடிடா போய். திமுக தானே கூட்டணி வச்சிருக்கு. திமுக அவன் 2 பேர் மூத்திரத்தையும் வாங்கி குடிங்க. நீ உனக்கெல்லாம் என்ன இருக்குது? நீ எம்எல்ஏன்னு சொல்லக்கூடாது, எம்பின்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டை வாங்குறதுக்கு இந்த காங்கிரஸுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எந்த தகுதியும் இல்லாத காங்கிரஸ் எதுக்குடா இங்க வந்து பிச்சை எடுக்கிறீங்க தமிழ்நாட்டுல? அன்னைக்கு 1.5 லட்சம் மக்களை கொண்டு போது உங்களுக்கு தமிழ் மக்கள் தெரியல. இன்னைக்கு இந்த ஓட்டு மயிருக்கு எதுக்குடா வரீங்க? நீங்க ஓட்டுக்கு எதுக்கு வரீங்க? நீங்க கூட்டணி வச்ச ஸ்டாலினுக்கு தெரியாதா? அவன் அதை விட எச்ச போறீங்க. அவன் நல்லவனா இருந்தா பரவாயில்லைங்க. இவனுக்கு திருடி திண்டு இவ்வளவு 10 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கானே. எதுக்கு வாங்கினான்னு நினைக்கிறேன்? இதுல இருக்கிற மொத்த பேர் அவனோட பேங்க் பேலன்ஸ் ஏத்திட்டானுங்களே தவிர தமிழ்நாட்டுல ஒரு விஷயமும் நடக்கல, ஒரு திட்டமும் நடக்கல. இலவசன்ற பேர்ல இவன் அப்ப, அதாவது 2006 வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடன் வெறும் 27,000 கோடி தாங்க. வெறும் 27,000 கோடி. இந்த 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கானுங்க. வெறும் இந்த 10 வருஷத்துல 20 வருஷத்துல. இவன் கருணாநிதி ஆரம்பிச்ச இந்த இலவசங்கள்ல இருந்துதான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து கடன் ஏறி இருக்குது. இலவசங்கள் கொடுக்க தான் இந்த கடன் ஏறிக்கிட்டே இருந்துருக்குது. முதல் கொடுத்த இலவசம் இந்த டிவிங்க கலைஞர் டிவின்னு ஒன்று கொடுத்தான்ல,
அதுல வந்த வெனதான் இன்னைக்கு வந்து 10.25 லட்சம் கோடி கடன்ல வந்து நிக்குது தமிழ்நாடு. எப்படா அடைய போறீங்க? இதுக்கெல்லாம் பேசாத இந்த கார்த்திக் இவன் ஏன் கூடவே இருக்கிறிய? இது தப்புன்னு உன்னால சொல்ல முடியுமாடா? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அப்படியே மயிர் மண்டையில வளர்ந்துருக்குதுன்னு சொல்றிய, ஏன் இது தப்புன்னு உனக்கு சுட்டி காட்ட தெரியாதா? எப்படா இந்த கடனை அடைக்க போறோம்? நாட்டோட கடன் தலைமை மேல ஏறி போயிட்டே இருக்குதே, மக்களுக்கு கடன் சுமை, அதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியலையா? நீ யோகிய மயிரானா இதை பத்தி எல்லாம் பேசிருக்கணும். சீமான ஒரு சொந்த மண்ணா, சீமான பத்தி பேச உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? டே பொழுது விடிஞ்சு பொழுது போற வரைக்கும் மக்களோட 24/7 நிக்கிறவன்டா மனுஷன். என்னைக்காவது ஓய்வு எடுத்து பாத்திருக்கா? உங்க அப்பா என்னைக்காவது வெளியே வந்து பாத்திருக்கிற நீனு? இந்த 5 வருஷத்துல உங்க அப்பா வந்த இடம் எல்லாம் சொல்லு பார்ப்போம். எத்தனை பொது மீட்டிங்ல வந்து பேசிருக்கான்னு சொல்லு பார்ப்போம். எம்பி தானே, எத்தனை இடத்துல வந்திருக்கான் சொல்லு. நீ எத்தனை இடத்துல போய் கிழிச்சிருக்கிற சொல்றா. சீமான பத்தி பேசுறது இதுதான் உனக்கு கடைசி. இதுக்கு மேல பேசுறேன்னா உன்னோட மரியாதையை நீயே கெடுத்துக்குவ. நன்றி.